இந்த கேஸ பொறுத்தவரைக்கும் அதிகபட்ச தண்டனையாக என்ன எந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு? இல்ல இப்ப இதுல வந்து அவங்க தற்கொலைக்கு தூண்டினதா வழக்கு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு ஃபால்ஸ் இல்ல ஒரு ஃபேக் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஐபிசில வந்து 182, 191, 193, 211 இந்த எல்லா செக்ஷன்ஸுமே வந்து இந்த ஃபேக் எவிடன்ஸஸ், ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுது. அது ஒருவேள டிஃபமேஷன் ஒருவேள அப்படி இல்லவே இல்ல, அவர பத்தி ஒரு டிஃபமேட்டரி ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுவும் ஐபிசி கீழ பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷன் கீழ தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். தற்கொலைக்கு தூண்டி இருந்தாங்க அப்படின்னாலும், அதுவும் தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். அதிகபட்ச தண்டனை அப்படின்னா, ஒரு 7 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை குடுக்க முடியுமா அப்படின்னு. ஆனா, நீங்க இந்த 7 வருஷ காலம் அப்படிங்கிறது அவங்க உள்ளார இருக்க போறாங்களா? 7 வருஷ காலம் தான் அவங்களுக்கு கிடைக்கிற அதிகபட்ச தண்டனையா அப்படின்னீங்கன்னா, கிடையாது. ஆனா, இப்போ அவங்க அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இதுதான் அதிகபட்ச தண்டனை. இந்த சொசைட்டிய ஃபேஸ் பண்ண முடியாது. ஒரு சாதாரண மனிதரா அவங்களால வெளியில நடமாட முடியாது. அவங்க என்ன நெனைக்கிறாங்களோ, அத இப்ப சொல்ல முடியாது. சுத்தி என்ன நடக்குதோ அதுக்கெல்லாம் பயந்து, இந்த சோசியல் மீடியால என்ன சொல்ல போறாங்களோ, போலீஸ் என்ன சொல்ல போறாங்களோ, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்களோ, அப்படிங்கிற அந்த பயம் தான் அவங்களுக்கு கிடைக்கிற உச்சபட்ச தண்டனையா இருக்க முடியும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா 7 வருஷ தண்டனை, இல்ல 5 வருஷ தண்டனை, 3 வருஷம் ஒரு செக்ஷன் கீழயும் ஒரு வருஷம் குடுக்க முடியும் அவங்களால. 191க்கு என்ன சொல்லுது, 182க்கு என்ன சொல்லுதுன்னு. ஆனா இது மட்டும் தான் தண்டனையா அப்டின்னா, நீங்க அதுதான் நான் சொல்றேன். உச்சபட்ச தண்டனைய தான் நீங்க குடுத்துட்டதா நான் நெனைக்கிறேன் தீபக்குக்கு. ஆனா அது தண்டனையா நீங்க குடுக்கல. அவரா அந்த தண்டனைய அவர் ஏத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா, அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை அப்படிங்கிறது உச்சபட்ச தண்டனை மாரி தான் இருக்கு. இப்ப இந்த பெண்ணுக்கு வந்து என்னென்ன தண்டனைகள் குடுக்க முடியும் அப்படின்னா, இப்ப அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஃபால்ஸா கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவ. அப்படின்னா, அதுவும் அவங்களுக்கு அஃபென்ஸ். டிஃபேம் பண்ணியிருக்காங்க. ஒரு மனுஷன பத்தி தவறா அவங்க வெளியில பரப்பியிருக்காங்க. அவங்க டிஃபேம் பண்ணியிருக்காங்க. இல்ல இவங்க வந்து ஒரு ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. இம்பர்சனேஷன் நடந்திருக்கா? அது நம்மளுக்கு தெரியாது. அவர் வந்து என் என் அந்த வீடியோவோட ஜென்யூனிட்டியே நம்மளுக்கு இப்ப தெரியாது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கும். இவங்க போட்ட ஃபேக் வீடியோவோ, இவங்க கிரியேட் பண்ண எவிடன்ஸோ, இவங்க பண்ண டிஃபமேஷன் தான் அவர தற்கொலைக்கு தூண்டி இருக்கு அப்படின்னு ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா, தற்கொலைக்கு ஒருவரை தூண்டியதற்கான தண்டனைக்கும் அவங்க உள்ளாவாங்க. இதுக்கான காம்பன்சேஷன் அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தது அப்படின்னா, அந்த குடும்பத்திற்கான காம்பன்சேஷன அவங்க கிட்டேருந்து அவங்க வாங்கலாம். இதெல்லாம் டிஃபரெண்ட் செக்ஷன்ஸ், டிஃபரெண்ட் ப்ரொவிஷன்ஸ். இது எல்லாம் பண்ணினா கூட, இதையெல்லாம் பண்றதுக்கான அதிகாரம் நீதிமன்றத்திற்கும் மட்டும் தான் இருக்கு அப்படின்றது மட்டும் தான் இங்க ஒரு விஷயம் ஒழிய, இந்த தண்டனையை கொடுப்பதற்கோ, இதை பற்றி விவாதிப்பதற்கோ, இந்த விசாரணைகளை நடத்துவதற்கோ, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம ஆணித்தரமா சொல்லணும்.